மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து கொரியாவுக்கு போயிருந்தாங்க. எதுக்கு? தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன நம்ம பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு கஸ்டமர் 6000 crores பட்டாசு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு கஸ்டமரா? கொரியாவில் ஒரு கஸ்டமர்ன்றாங்க. கஸ்டமரா இன்வெஸ்டரா? கஸ்டமர்னா நீங்கள் பட்டாசு கடை வச்சிருந்து அவன் வாங்கினா அவன் கஸ்டமரு. பட்டாசு உற்பத்தி பண்ணுற இடத்துல அவன் மொத்தமாக வாங்கினா அவனுக்கு பேர் இன்வெஸ்டரு. இன்வெஸ்டருக்கும் கஸ்டமருக்கும் வித்தியாசம் தெரியாமல் கஸ்டமர் ரொம்ப கஷ்டம். அந்த கஸ்டமர் வந்து 6000 கோடி ரூபாய்க்கு பட்டாசுக்கு வந்து வாங்க போகிறாங்க சிவகாசியில் அப்படின்றாங்க. கொரியாவுடைய மொத்த பட்டாசு விற்பனை இருக்கும்ல, இப்போ விற்பனை ஒன்று நடந்தால் தானே வந்து வாங்க முடியும். மொத்த விற்பனை எவ்வளோன்னு பார்த்தா 300 1500 கோடி. அப்புறம் 6000 கோடிக்கு பட்டாசு வாங்கி வீட்டுக்கிட்ட கொடுத்து போகிறாங்களா, இல்லை நாட்டையே கொடுத்து போகிறாங்களா? எதுக்கு வாங்குறாங்க? அதாவது அள்ளி விடலாம், இதுக்குன்னு அளவற்று அள்ளி விடக்கூடாது இல்லையா? அப்படி அள்ளி விட்டுருக்காங்க மரியாதைக்குரிய கீர்த்தனா. நான் கேட்குறேன், கொரிய முதலாளிக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டில் வந்து நல்ல திட்டங்களை போடணும், தமிழ் மக்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது நேர்த்திக்கடன் ஏதாவது இருக்குமா? கொரியாவில் கூடிய மாரியாத்தா கோயிலுக்கு நேர்த்திக்கடன் இருக்குமா? கொரிய முதலாளி எதுக்கு இங்கே வரணும்? தமிழ் முதலாளிகளை, தமிழ்நாட்டு முதலாளிகளை ஊக்குவிப்பதற்கு தமிழக அரசு கிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய என்ன திட்டம் இருக்கிறது? இந்த 13 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு, இல்லை மொத்தமாக அடைக்க முடியாது, இனி கடன் வாங்காமல் தடுப்பதற்கு, புதிய வருவாயை தமிழ்நாடு அரசுக்கு பெருக்குவதற்கு என்ன திட்டம் இருக்கிறது? இதை அப்படியே கொண்டு போய் சட்டசபைக்குள்ள வாசிப்பீங்களா?